ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேட் ஜிபிடியில் வந்து வர இன்ஃபர்மேஷன் ரிலையபிளாக ஆத்தென்டிக்காக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேட் ஜிபிடியில் திருக்குறள் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 240வது திருக்குறள் வேணும் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ 240வது திருக்குறள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன வருது? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு வருது. இது திருக்குறளே கிடையாது. நான் நார்மலாக கூகுளில் கொடுக்குறேன். 240. குறள் என்ன வருதுன்னு பாருங்கள். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு வருது. அப்போது நான் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்கிறேன். இட் இஸ் நாட் 240th குறள் அப்படின்னு போடுறேன். என்ன சொல்லுது? அப்பாலஜிஸ் ஃபார் மிஸ்டேக், யூ ஆர் ரைட், லெட் மீ கரெக்ட் தட் அப்படின்னு போட்டு, பிறர் பற்றி கேள்வி அறிய துறவி பிறருடன் நன்று பழகுவார் அப்படின்னு வருது. ஸோ அதுவும் தப்பு தான். அப்போ நம்ம வந்து 240ங்கிறது இதுதான். எல்லா இதுலேயுமே வந்து பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வசையொலியே அப்படிங்கிறதா வருது. ஸோ அப்போது இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன். திஸ் ஆல்சோ மிஸ்டேக் அப்படின்னு போடுறேன். திஸ் ஆல்சோ ராங் அப்படின்னு போட்டால் என்ன வருது? ஐ சி, ஐ அப்ரிசியேட் யுவர் பேஷன்ஸ், லெட் மீ கெட் த கரெக்ட் 240 அப்படின்னு சொல்லி மறுபடியும் அருளால் உலகம் உயிர்த்தாலும் விளக்கா வினையால் துரோகம் செய்தல் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து குறளா அப்படிங்கிறதே வந்து நமக்கு டவுட்டாக போச்சு. ஸோ அப்போது ஒரு ஸ்கிரிப்டட் புக்கில் இருக்குது. இந்த புக்கில் வந்து வெறும் 1330 குறள் தான் இருக்குது. இந்த குறள்லேயே வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ண முடியல அப்படின்னா இது வந்து எப்படி இன்ஃபர்மேஷனை கரெக்டாக தரும்? ஃபஸ்ட்டு கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதை போட்டால் என்ன வருது? இது ஒரு குறளே இல்லை, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற தமிழ் பழமொழி அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வந்து என்னது, இது வந்து ஒரு குறளே இல்லை, அதுவாக ஒன்று வந்து ஒரு குறளை வந்து இதுதான் குறள் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பாருங்கள், நமக்கு இது எல்லாமே வந்து என்ன ஆகுது? தப்பு. இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு, நான் இது திருக்குறளே இல்லை, இதுதான் நீ மென்ஷன் பண்ணியிருக்க அப்படின்னா, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட், ஐ அப்பாலஜிஸ் ஃபார் த கன்ஃபியூஸ் ஏர்லியர். த லைன் கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு இஸ் இன்டீட் த 240 திருக்குறள். ஐ மேட் an எரர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுவே என்ன சொல்லுது? நான் வந்து இது வந்து எரர் ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு அதுவே ஒத்துக்குது. மறுபடியும் அந்த குறள் வந்து 240 போட்டு கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு அப்படின்னு போட்டு அதுவே அனுப்பிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி ரிலையபிளாக இருக்கும்? ஒரு 1330 குறள் வந்து எத்தனை சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு? இந்த எல்லா சோர்ஸ்லேருந்து எடுத்து அதனால் ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை வந்து தர முடியல அப்படின்னா அதுக்கு கூகுளே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ கூகுள் என்ன பண்ணுது? எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்மளுக்கு தருது. ஸோ அப்போ இது வந்து ஒரே ஒரு கொஸ்டினுக்கு 2 வேறு பதில்கள் தருது அப்படின்னா அது எப்படி வந்து கரெக்டாகும்? ஸோ இப்போ இதை நம்பி வந்து நம்ம நிறையா பேர் வந்து இதுக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நிறையா விஷயத்துக்கு சேட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். ஏதாவது காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நமக்கு வந்து பெருசாக வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். மோரோவர் நம்ம புக்கை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு டிரைவ் பண்ணி ஒரு ஆத்தர் வந்து அதுக்குன்னே ஒரு ரிசர்ச் பண்ணி எழுதுனதாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து லோக்கல் ஆத்தர் புக்ஸையோ இல்லை வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸையோ சொல்ல, நான் சொல்கிறது வந்து பழைய புக்ஸ், அதாவது தியரிட்டிக்கல் புக்ஸ் வந்து நிறையா டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், அந்த புக்ஸை சொல்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ். ஸோ அவங்க எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரிலையபிளான அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தரும். ஓகேங்களா?
ஸோ ChatGPTயை ஒரு லெவலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு தெரியாது, ஒரு லெட்டர் எழுதி ஒரு ஃபார்மேட்டில் லெட்டர் எழுதி கேட்டீங்க அப்படின்னா, அது லெட்டர் எழுதி தரும் அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு, ரிசர்ச் ஒர்க்ஸ்க்கு இதுக்கெல்லாத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.